ம்ம். லக 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 லக. லக 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 லக. ஐயோ எம்மா இடுப்பெலும்பு உடஞ்சதுதான் மிச்சம். போட்டு மாங்கு மாங்குன்னு வேலை செய்ய விட்டாளே. ஆமா இழுவே, எந்திரிச்சு நடக்க கூட முடியல, அம்புட்டு வேலை. சும்மா என் வாயை போட்டு கிளறாத பத்துக்க. நீ தானே உள்ள ஏதோ அது இருக்கும் இது இருக்கும் பொக்கிசம் இருக்கும் வேணா நம்ம எடுத்துக்கிடலாம் அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ காலு கை வலிக்குதுன்னு புலம்பிட்டு கடை. ஐயோ ஐயோ எல்லாம் ஒன்னாலதாண்டியும் ஒன்னாலதான். எனக்கே டயர்டாக தான் இருக்கு. சரிடி, கடைக்கு போனோம், நீ எல்லாம் வாங்க போவோம். என்னது கடைக்கா? ஏன்டி இருக்கிற குறைகாலையும் உடச்சி விடலான்னு பார்த்தியா? இதுக்கப்புறம் நான் எங்கேயும் வரல. வீட்டில் போய் எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டாதான் எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சியாச்சும் ஒழுங்கு நடக்க முடியும். காலு கையில் இழுத்து வச்சிருக்கு இழுத்து. ஆமா சின்ன பொண்ணு, தெரியாதனமா உன் வீட்டு பக்கம் வந்துட்டேன். இன்னைக்கு கடைக்கெல்லாம் போக முடியாது. பேசாம வீட்டை பார்த்து போக வேண்டியதான். என் கிறகம் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாலும் என் மாமியை கிளம்பி விடாதே. அவ போட்டு என்ன ஆட்டுன்னு ஆட்டுவா. அவ தொல்லை பண்ணான்னு தான் நானே வெளியே சுத்திட்டு வந்தேன். நீ என்னடானா உன் வீட்டுல வேலையை வாங்கி என் வீட்டுல அதால படுக்க விட்டுருவா போலையே என்ன? ஆமா, நான் ஏதோ வேணுன்னு வேலை வாங்கின மாதிரி இல்லை கதை பேசிட்டு கிடக்கிய. எல்லாம் என் மாமியா கிளவி வேலை வந்து வேணேன். மர்மோளே என்ன இந்த கிளவி ஒரு நாளும் மருமாவளேன்னு வாய் நிறைய கூடாது. இன்னைக்கு அதிசயமா அவளை கூப்பிடுது. இன்னும் 2 ரூம் கிடக்குல்ல, அதை கழுவி க்ளீன் பண்ணணும்ல, அதுக்கு தான் மர்மோளேன்னு ஐஸ் வைக்கவா இருக்கும். எத்தே சொல்லுங்க தே. 3 வாரம் பரவாயில்லையே, ஏதோ நல்லா சுத்தம் பண்ணலனாலும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி சுத்தம் பண்ணியிருக்கியே. பரவாயில்ல பரவாயில்ல. கிளவி கிளவி இருந்தாலும் இவ்வளோ குசும்பாவாது. அவன் நொந்து அந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டிருக்கான். ஏதோ ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே மூஞ்சில குத்துறனா. என்ன பஞ்சு மர்மோளே, ஏதோ முணுமுணுத்த மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை, சும்மா காலு கையெல்லாம் லைட்டாக வலிச்சிச்சு, அதான் வேற ஒன்றும் இல்லை. சின்ன பொண்ணு சும்மா அப்படி ஊர் சவாரிட்டு இருக்காம டெய்லி ஒவ்வொரு ரூம் அப்படி வந்து அவ்வளோ வந்து க்ளீன் பண்ணுங்க, வீடாச்சும் சுத்தமாகும். ஐயோ கிளவி நம்மள பாடையில ஏத்தாம விடாது போலயே. இனிமேட்டு இவ வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது. நாளைக்கு தானே தே தொடச்சிருவோம். நான் கொஞ்சம் வெளியே போனோம், இல்லை கடைக்கு வர போனோம்னாலுமே நான் போறேன். அதானே, எப்படா வெளியே போகணும் நீ காத்து கிடப்பா. போய் தொலை, போயிட்டு நேரத்துக்கு வீட்டுக்கு வர வழியை பாரு. இன்னைக்கு ஏதோ அந்த ரூமை சுத்தம் பண்ணணும்னு விடுறேன். சரிங்க தே, சரிங்க, சீக்கிரமா வந்துடுறேன். எல்லாம் நம்மளுக்குன்னு வந்து வாக்கிது பாரு. என்ன சின்ன பொண்ணு, உன் மாமியாளுக்கு இருந்தாலும் குசும்பு தான். அதை விடுடி, அது ஏதாச்சும் நம்மள 4 வாரத்தை நல்லா பேசினாதான் அதிசயம். ஆமா, அந்த டைரியை எங்க கொண்டு போட்டிய? சின்ன பொண்ணு அதான் குப்பை எல்லாம் வெளியே போட சொன்னால கிணத்தாங்கற கிட்ட, அங்கதான் கொண்டு வந்து டைரியும் போட்டிருக்கேன். என்னது, கிணத்தாங்கரையில கொண்டு டைரியை போட்டியா? அப்ப அது என்னடி? அடி ஆத்தி எவ்வளோ ஏ இழுவே, நம்ம 2 பேரும் தானே கொண்டு கிணத்தாங்கற கிட்ட இந்த டைரியை போட்டோம். இது எப்படி வீட்டு வாசலுக்குள்ள வந்துச்சு? ஐயா அதான்டி எனக்கும் தெரியல. சின்ன பொண்ணு ஒருவேளை உன் மாமியா கிமியா எடுத்து உள்ள போட்டாலோ? ஆமா, அந்த கிளவி பண்ணாலும் பண்ணோம். இப்படிதான் அவ்வளவு பழைய பொருளையும் கொண்டு வீட்டுக்குள்ள வந்தாலும் அடிக்கடிக்கு வைக்க வேண்டியது. அப்புறம் அது குப்பை மாதிரி சேர்ந்த உடனே குப்பை மாதிரி இருக்குன்னு நம்மளே கிளீன் பண்ண விட வேண்டியது. அதானே, இந்த கிளவிக்கு வேற வேலையே இல்லை. சரி சரி, நானே எடுத்து கிணத்தங்கரைகிட்ட போட்டுறேன். வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு கிடக்க. வாங்கடி, அப்படி எல்லாரும் அப்படியே செல்ல தாய்க்கா வீட்டுக்காவது போவோம். ஏதாச்சும் காப்பி கீப்பி போட்டு தர சொல்லுவோம். அதுவும் கரெக்டு தான். இங்கே இருந்தா இவன் மாமியார் அடுத்த வேலைக்கு நம்மளை ரெடி பண்ணிடுவா. பேசாம இந்த இடத்த காலி பண்ணுறது தான் அவ்வளோருக்கு நல்லது. வாங்கடி போவோம். இவ்வளவு என்ன ஆமா நட போட்டு போறாளுவே. நானும் தான் இவ்வளோ கூட சேர்ந்து அவ்வளோ வேலையும் செஞ்சேன். நான் நல்லா கல்லுமே நல்லா தான் இருக்கேன். இவ்வளோ என்னடானா இப்படி நொந்து போய் கிடக்காளுவ. சீக்கிரம் நடந்து தொலைங்கடி. பேசுவடி பேசுவேன். உன் வீட்டுக்கு வந்து நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம்ல, இதுவும் பேசுவா, இதுக்கு மேலேயும் பேசுவா. அப்படி சொல்லு இழுவே. ஏன் ஒத்தரோசா இழுவே, 2 தரம் மூஞ்சையும் இப்படி தொங்க போட்டு கிடக்கியே? ஏக்கா அதுவாக்கா, அதை நான் சொல்கிறேன். காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் பார்த்துக்கிடுங்க. அதை எங்கள் மாமியார் இன்னைக்கு காலையில் என்ன வெளியே போட மாட்டேன்ட்டு ஒரு ரூமை க்ளீன் பண்ணாதான் வெளியே விடுவேன் அப்படின்ட்டு. அது ஸ்டோர் ரூம் ரொம்ப குப்பையாக நாரி போய் கிடந்து. அதான் இவ்வளோ 2 ரூபா வந்து எனக்கு க்ளீன் பண்ணி தந்தாளுவேன். அதான் இங்கே நொந்து இப்படி நோகாமல் கிடக்காளுவக்கா. அதுதானா, நான் கூட ஏதோ பயந்தே போயிட்டேன், யாரா அடிச்சு விட்டாவளோன்னு நினச்சேன். அங்கே வேறு ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு 2 பேரும் இப்படி மூஞ்ச வச்சுட்டு அடக்கியே. அக்கா என்ன நினைச்சாலும் சரிதான்க்கா. நான் என் வீட்டில் கூட இம்புட்டு வேலை செஞ்சதில்லக்கா. அம்மா அப்படியோ ஒரு வேலைக்கா. சிச்சி 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 என்ன இளவுலாமோ உள்ள கிடக்கு, எலி கிளிலாம் கிடக்குக்கா. அதெல்லாம் அவ்வளோத்தையும் அள்ளி போடுறதுக்குள்ள உயிரே போயிட்டுக்கா. ஆமாக்கா ஆமாம். இதுக்கப்புறம் இவா வீட்டு பக்கம் இந்த தேசைக்கு கூட போக மாட்டேன் பாருங்க.
ச்சே செல்லத்தாய் காட்ட கொஞ்சம் குழம்பு வாங்கலான்னு வந்தா இவ்வளவு வேறங்க இருக்காளுவ. இப்போ நம்ம குழம்பு கேட்டோன்னா இவ்வளோ அவ்வளோ கச்சம் கட்டிட்டு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு கேட்பாளுவ. வெறுப்பா இருக்குப்பா. எந்நேரமும் அடுத்தவா வீட்டு முன்னாடியே தான் வந்து கிடக்காளுவ. குழம்பு வேற வேணும் தக்காவை நம்பி இன்னைக்கு சோறு மட்டும்தான் பொங்கியிருக்கேன், குழம்பு வேற செய்யலை. சரி இவ்வளோ போன பிறகு கேட்போம். என்ன இது சின்ன பொண்ணு தலை மேலே தொங்கிட்டு இருக்கு. ஏதோ பார்க்க புக்கு மாதிரி இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு? எருமை இங்க தானடி இருக்கேன், அதுக்குள்ள ஏன்டி அம்புட்டு கத்துறா? ஏன் சின்ன பொண்ணு உன் தலை மேலே ஏதோ அந்த இடத்துல நின்ன மாதிரி நின்றுட்டு இருக்கு. என்ன சொல்றா? அந்த இடத்துல இருக்குதா? என்னது இது விசித்திரமாவுல இருக்கு. இது எப்படி அந்தால நிக்குது? சின்ன பொண்ணு அதுதான்டி, அதுதான். எருமைங்களா என்னடியே சொல்ல வேற, ஏன் தலை மேல வேற இருக்குங்க, எனக்கு வேற ஒண்ணும் தெரிய மாட்டேங்கி. ஐயோ எதுக்கடி இப்படி கத்தி எனக்கு பிபியை ஏத்தி விடுறீங்க? என்னடி? அதான் சின்ன பொண்ணு உன் வீட்ல இருந்துச்சே அதுதான். அடியே வாயில குத்த போறேன். என் வீட்ல என்னதெல்லாமோ இருக்கு, என்னடி அதுதான் இருக்கிய? ஐயோ சின்ன பொண்ணு அதான் அந்த டைரி தான். நான் கூட சொன்னல கிணத்து பக்கத்துல போட்டோன்னு அந்த டைரி தான். என்னது டைரியா? அடி ஆத்தி என்ன இது எப்படி என் தலை மேல வந்து நிக்குது? சோ 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 தள்ளி போ. என்ன கருமுன்னு தெரியலையே. ஐயோ போவாது போலயே, அந்தால அந்த இடத்துல நிக்குதே. என்ன மாய மந்திரம் இது? இப்படி ஒரு பொருள் அந்த இடத்துல நிக்குன்னா எனக்கு என்னமோ வடக்கர்கவள வந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ என்னது வடக்கர்கவளா? ஐயோ கத்தி தொலையாதுங்கடி, எனக்கு வேற பயமா இருக்கு. ஐயோ அம்மா என்ன இது என் மேல வந்து விழுந்துட்டு. அடியே எதுக்கு நீ ஏன் மேல தூக்கி போட்டா? அடி பாவி, இந்த சின்ன பொண்ணு மேல தூக்கி போடாம ஏன் மேல எதுக்கு தூக்கி போட்டு தொலைஞ்சா? ஏ ஒத்தரசா உன்னை கொல்ல போறேன்டி. ஐயோ அம்மா நம்மளுக்கு இது வேண்டாம். அடி பாவிகளா ஜவனேன்னு இருந்த பாவத்துக்கு என் மண்டையில தூக்கி போட்டாளுவே. என்ன இது போன வேகத்துல என் கைக்கு வந்துட்டு. ஐயோ சின்ன பொண்ணு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதத்துக்கு என்கிட்ட தந்தா அவ்வளவுதான். ஏடி நீ தானடி ஆசையா அந்த ரூம்ல இருந்து இந்த டைரி எடுத்துட்டு வந்த? நான் அடி எடுத்தேன், நீ தானே எடுத்த, நீயே வச்சுக்க. என்னையா போற போக்க பார்த்தா என் தலையில கட்டிடுவா போல. பேசாம இழுவேட்டு தள்ளிட வேண்டியதுதான். என்ன இது சுத்தி சுத்தி திரும்ப என் கைக்கு வந்துட்டு பேசாம கீழே போட்ட வேண்டியதுதான். ஐயா பேசாம ஓடிட வேண்டியதுதான். அடியே எவ்வளவு சேர்த்து எடுத்து விட்டு நவுடிய வெளுத்து போய் வெளுத்து எவ போறதா இருந்தாலும் இந்த டைரி எடுத்துட்டு போகடி. சும்மா என் வீட்டுக்கு கதை பேச வரேன்னு வந்துட்டு இந்த டைரி எங்க போட்டு போறியே வெளுத்து போய் வெளுத்து. அட என்ன காடி நீ ஏதாச்சும் பண்ணுக்கா, பேசாம ரேஷன் கடையில மண்ணெண்ணெய் கொடுத்துட்டு போகல, மண்ணெண்ணெய் அது ஏதாச்சும் இருந்து போட்டா எரிச்சிருக்கா, நாங்க கிளம்புறோம். பிச்சு போடுவேன் பிச்சு. அவன் எங்க தொந்து போயிருக்கான், நான் எரிச்சு அப்புறம் என்ன இது துரத்துறதுக்கா? அதெல்லாம் சரி வராது. உன் வீட்டுல தானே இருந்து நீ எடுத்துட்டு போ. என்ன இவளுவ கடைசியில எல்லாம் நம்ம தலையில கொண்டு போடுறாளுவ. என்னடி இது டைரி சிரிக்குது? என்ன போல புதுசா சொல்றீங்க, எடுத்து டைரி சிரிக்குதா? ஆமாடி ஊதா மண்டை, இப்ப சிரிக்கிற சவுண்டுக்கு ஏட்டுச்சுல, அது வேற யாரும் இல்லடி, இந்த டைரி தாடி. நீங்க யாருமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என்னடி இது பேய் ஸ்லோ மோஷன்ல எல்லாம் பேசுது. ஐயா என்ன பண்றது? சின்ன தாய்க்கு வர விட மாட்டேங்கவள, இல்லைன்னா ஓடிடலாம். ஏ சின்ன பொண்ணு என்ன ஓடிரலான்னு பாத்தியா? நீங்க எங்க ஓடுனாலும் உங்க 5 பேரையும் துரத்தி வருவேன். என்னடி உன் பேரெல்லாம் அந்த டைரிக்கு தெரிஞ்சிருக்கு? 5 பேரையும் துரத்திலாம் வருமாமே. ஐயோ இவள கூட கூட்டு சேர்ந்ததுக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரி கால்ல கையில விழுந்தாதான் அவ கூட சேர்ந்து இருந்திருக்கலாம். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நீங்க 5 பேருமே தப்பிக்கவே முடியாது. எப்பவுமே என் கண் பார்வையில தான் இருப்பீங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது? என்னது நானே வருவேனா? இதுல பாட்டு வேற. ஐயோ வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே. அக்கா செல்லத்தாயக்கா இப்ப என்னக்கா பண்றது? பாட்டெல்லாம் போட்டு நம்மள பயம் காட்டுதக்கா. நம்ம பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு
அப்படி சொல்லு என் இழுவ. என்னது இழுவையா? என் பேரு உனக்கு தெரியுமா? உங்களுக்கு வேணா என் வரலாறு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க எல்லாரோட வரலாறும் எனக்கு தெரியும். எனது வரலாறா? எங்களுக்கு அப்படி என்ன வரலாறு இருக்கு? நாங்களே ஏதோ அரைக்குறையா தூக்கி முடிச்சு இப்படியே அரைவெட்டு மாதிரி கதை விட்டுட்டு கிடப்போம். இதுல வரலாறு வேற வரலாறு. நீதான் பங்களாக்காரியா? ஒத்தரசா நீ வேற ஏடி என்ன கொஞ்சம் பீதியா கிளப்புறா? இல்ல இல்ல, எனக்கு என்னமோ பங்களாக்காரி தான் அந்த டைரியில வந்து இறங்கிட்டான்னு நினைக்கேன். ஆடி பாவிங்களா, உங்களோட வந்து சேர்ந்ததுக்கு என்னையே இப்படி பேய்கிட்ட மாட்டி விட்டுட்டியாலடி. அது சிரிக்கிறத பார்த்தாலே தெரியல, அவளே தாண்டி வடக்கருக்கு அவளே தாண்டி வந்திருக்கா. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் என் மாமியா கிளவியால வந்தது. தேவையில்லாம ரூமை கிளீன பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு இப்படி பேய்கிட்ட மாட்டி விட்டாலே பாடையில போறவா. என்னக்கா நீ வேற அப்பத்துல இருந்து வாய பொழந்த மேடிக்கே இருக்க, ஏதாச்சும் சொல்லுக்கா. நான் என்னத்தடியே சொல்ல, ஆனா நல்லா பசமா வந்து மாட்டிக்கிட்டாவே. இதுக்கப்புறம் எங்க போறது? ஏக்கோ நீதான்க்கா கரெக்டா பேசுற. இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என்னது எக்காவா? மாட்டிக்கினாரு ஒருத்தரு, மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும், ஒருத்தரு இவரை காப்பாத்தணும்.